அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் டெய்லி காலையில் யூடியூப் வழியாக ஒரு சின்ன நிகழ்ச்சியை கேட்பார். ஒரு சின்ன குட்டி செய்தி. அவர் அதை ரெகுலராக கேட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா, வாட்ஸ்அப்பில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவார். தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லுவார், அது நீங்கள் கேளுங்க, ரொம்ப நல்லா இருக்குது, ப்ராக்டிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஷேர் பண்ணுவார். அந்த மாதிரி அவர் ஷேர் பண்ணுற வேளை ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு அதை சொன்னார், இதை கேளுங்க டெய்லி, ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப வலிமையாக இருக்கும், பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் அதை கேட்டுவிட்டு அந்த வீட்டு அம்மா சொன்னாங்க, பிரதர், அது நீங்கள் தான் அவ்வளவு பெருசாக சொல்கிறீங்க, அது ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது, அதை எவ்வளோ கேட்டாலும் ஒன்றும் நடக்காது. எனக்கு அப்படி சொல்கிறீங்க அப்படி கேட்டால், எங்கள் வீட்டுக்கார் 2 வருஷமாக கேட்குறாரு. 2 வருஷமாக நானும் பார்க்குறேன், அந்த மனுஷங்கிட்ட ஏதாவது ஒரு சேஞ்ச் ஏற்படுமா? டெய்லி காலையில் சாப்பிட தவறுனா கூட, வேறு ஏதாவது கடமையில் தவறுனா கூட, அந்த காலையில் இருக்க அந்த குட்டி செய்தியை கேட்காம விடவே மாட்டார். அவ்வளவு ஆர்வத்தோடு கேட்குற மனுஷனை நான் 2 வருஷமாக பார்க்குறோம் பிரதர், ஒரு சின்ன மாற்றம் கூட அவர்கிட்ட இல்லை. அப்போ அந்த வார்த்தை என்ன செய்யுது? நீங்கள் என்னவோ பெருசாக சொல்கிறீங்க, அதை எல்லோரும் கேளுங்கன்னு 2 வருஷம் எங்கள் வீட்டுக்காரர் கேட்டு ஒரு பிரயோஜனமும் ஏற்படலை, அதை போட்டு என்கிட்ட கேட்க சொல்கிறீங்களே. அந்த மாதிரி அவங்க அழுத்துக்கிட்டாங்களாம். அவங்க சொல்கிறது கரெக்டு தான். 2 வருஷமாக இந்த வார்த்தையை கேட்டு ஒரு பயனை ஏற்படுத்தலைன்னா, இதை போய்ட்டு ரொம்ப நல்ல வார்த்தை, வல்லமையான வார்த்தை அப்படி சொல்கிறது என்ன நியாயம் இருக்குன்னா நியாயமாக எல்லாம் நினைப்பாங்க. ஆனால் ஒரு உண்மை என்னன்னு சொன்னால், வார்த்தை நல்லதாக இருந்தாலும் வல்லமை உள்ளதாக இருந்தாலும் அது எல்லா இடத்துலையும் வேலை செய்யாதுங்க. ஒரு நல்ல விதை, இப்போ நீலகிரிக்கு போனீங்க, ஏலகிரிக்கு போகிறீங்கன்னு சொன்னால் அங்கே காஃபி விளையும், அது டீ செடிகளெல்லாம் வளரும். நீங்கள் அதை கொண்டு பாண்டிச்சேரியில் நட்டு வச்சா, கள்ளக்குறிச்சியில் நட்டு வச்சா, கடலூர் நட்டு வச்சா ஒன்றும் வேலாகாது. அப்போ அந்தந்த விதைகள் விழ வேண்டிய இடம்னு ஒன்று இருக்குது. எந்தெந்த செடிகளை எங்கே நடணுமோ அங்கே தான் அதை நடணும். அதுபோலத்தான் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு நல்ல விதை, அது விழ வேண்டிய நிலத்தில் விழணும். அது எங்கேயோ விழுந்துக்கிட்டு இருந்துன்னு சொன்னால் ஒரு பயனும் வராது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் நினைக்கிறேன்னா வார்த்தை வல்லமையாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக மனுஷனை மாற்றிடும். இல்லை, வார்த்தை வல்லமையுடையதாக இருந்தாலும் அந்த வல்லமையுடைய வார்த்தையை பெற்று பயனடைவதற்கு அதற்கேற்ற ஒரு இருதயம் வேணும். அதனால தான் நான் உங்களுக்கு புதிய இருதயத்தை தருவேன்னு ஆண்டவர் சொன்னார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 36ஆம் அத்தியாயத்தினுடைய 26ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஐ வில் கிவ் யூ நியூ ஹார்ட், உங்களுக்கு நல்ல ஒரு புதிய இருதயத்தை தருவேன். அந்த மனம் திரும்பின இருதயத்தில், மறுபடியும் பிறந்த அனுபவம் பெற்ற இருதயத்தில், புதிய சிருஷ்டியான இருதயத்தில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை மாற்றம் பெற்ற இருதயத்தில் தான் வசனத்தை கேட்கணும். அந்த மாதிரி கேட்காம சில கருத்துக்கள் நல்லா இருக்குது, சிந்தனைகள் நல்லா இருக்குது, அது டெய்லி கேட்குறதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குதுன்னு சொன்னால் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், நல்ல தாட்ஸாக தான் இருக்கும். ஆனால் விளைபலன் ஏற்படாது. அதனுடைய பிரச்சனை என்னவென்றால், வார்த்தை வல்லமையாக இல்லை என்பதல்ல, வார்த்தை கேட்கறதுடைய இருதயம் நன்றாக இல்லை. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தைகள் எந்த ஒருவருக்கும் பிரயோஜனம் ஏற்படுத்தணும்னா, முதலாவது அந்த வார்த்தைகள் விழுந்து முளைக்கத்தக்கதாக அவருடைய பழைய பாவ இருதயம் மாற்றப்பட்டு புதிய இருதயம் வரணும். அந்த உளப்பட்ட ஒரு இருதயமாக மாறணும், பண்படுத்தப்பட்ட ஒரு இருதயம் மாறணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புதல், ரட்சிப்பு, மறுபடியும் பிறத்தல், பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படுதல், இந்த அனுபவங்களுக்கு பின்னால் நீங்கள் வசனம் கேட்டீங்கன்னா அது வேலை செய்யும். எனவே வெறும் சிந்தனைகளை மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கிறதில்ல, அவைகள் உங்களிடத்தில் விளைவுகளை ஏற்படுத்தும் விதமாக முதலாவது இருதயம் மாற்றப்பட வேண்டும். அது இந்த இருதயம் மாற்றப்பட்டிருக்கிறதா என்பதை சோதித்து தான் தொடர்ந்து வார்த்தைகளை கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் அது பயன் தரும்.